أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேர்மம் நிறை ஏக இறைவன் அல்லாஹ்வின் தூய திருப்பெயராலே தொடக்கம் செய்கிறேன். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து அவனுடைய கடமைகளை ஏற்று அழிந்து விடுகின்ற இந்த உலகத்திலும் அழியாத மறு உலகத்திலும் மகத்தான மாபெரும் வெற்றிகளை பெற்றுக் கொள்வோமாக. அல்லாஹ் இன்றைக்குமே அருள் புரிவானாக. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருட்கொடை, அழகிய முன்மாதிரி, மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்த ஒரு அற்புதமான பெட்டகம், நம் உயிருக்கு மினிய உத்தமர். அந்த பெருமகராருடைய வாழ்வையும் வாக்கையும் ஏற்று பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவார். அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாம் மறுபடியும் இந்த தஃசீர் குர்ஆனுடைய வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதனுடைய அருமையும் இதனுடைய சிறப்புகளும் என்ன என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எல்லாம் ஓரளவு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திக்ர் என்று எடுத்துக் கொள்கின்ற போது திக்ர் என்பது நாவினால் சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய காரியங்களை, நபி நமக்கு காட்டிய காரியங்களை ஒவ்வொன்றாக செய்வதெல்லாம் திக்ர் தான். நபி எப்படி உண்ண சொன்னார்கள், நபி எப்படி காலணிகள் அணிய சொன்னார்கள், நபி எப்படி ஆடைகள் அணிய சொன்னார்கள், உறங்க சொன்னார்கள் என்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம் நினைத்துக் கொண்டு செய்கின்ற போது நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் கூட அது திக்ராகவே கணிக்கப்படுகிறது. திக்ர் என்பது நாவினால் சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதித்து பின்பற்றி பேணி செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் திக்ர் தான். அதனால்தான் தொழுகையும் ஒரு திக்ர். அல்லாஹ் அதிகம் அதிகம் நினைக்கப்படுகின்ற ஒரு இடம் தொழுகை. குர்ஆன் மிகப்பெரிய திக்ர். குர்ஆனை அல்லாஹ் திக்ர் என்று சொல்வார். இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். இது அகில மக்களுக்கெல்லாம் ஒரு திக்ராகவே நாம் அமைத்திருக்கிறோம் சொல்றார். அதனால்தான் இந்த உம்மத்துகள் இன்றைக்கெல்லாம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. மார்க்க விஷயங்கள், உலக விஷயங்கள் என்றால் உலகத்தை தேடுவதிலும் அதை அனுபவிப்பதிலும் இந்த உம்மத்துகள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே உங்கள் போன்ற ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் கவனக்குறைவாக அலட்சியமாகவே இருக்கிறார். அல்லாஹ் காரணம், தீனுடைய இந்த மகத்துவம் புரியவில்லை. தீன் மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்பது என்ன, அவருடைய மகிமை என்ன என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய அன்பு, நெருக்கம், திருப்தி, திருப்பொருத்தம், அதை பற்றி அக்கறை பெரும்பாலும் பல முஸ்லிம்களுக்கு இல்லை. அதன் விளைவினால்தான் இஸ்லாம் பற்றி கேட்க இருக்கின்ற செய்திகளை எல்லாம் கூட நம்மவர்கள் அலட்சியப்படுத்தி ஏனோ தானோ என்று இருக்கின்ற நிலைக்கு காரணம் இவருடைய மதிப்பு தெரியவில்லை. தங்கத்தின் மதிப்பு தெரிந்திருக்கின்ற காரணத்தினாலே, பணத்தினுடைய மதிப்பு தெரிந்திருக்கின்ற காரணத்தினாலே
இடம், சொத்து பத்துடைய மதிப்பு தெரிகிறது என்பதாலே அதிலே மக்கள் அடித்து விழுந்து ஓடுகிறார்கள். அதற்காக வேண்டி எந்த தியாகங்கள் வேண்டுமானால் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த மார்க்கத்தை பற்றி பெரும்பாலான அக்கறை இல்லை. இதை இன்றைக்கு நான் பார்க்கின்ற, நீங்கள் சந்திக்கின்றீர்கள் அந்த முஸ்லிம்கள், ஏன் உங்கள் வீடுகளிலே இருக்கின்ற முஸ்லிம்கள், உங்களுடைய நண்பர்கள், தோழர்களாக இருப்பவர்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலுக்குள்ளாலே வந்துவிட்டவர்களிடத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியும். காரணம், இது உலகம். இது உலகத்திற்குள்ளாலே அப்படியே மூழ்கி கவ்விக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தான் மிக அதிகம். மற்ற மனிதர்கள் உலகத்தில் வாழ்கின்றவர்கள், விரும்புகின்றவர்கள். முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பதாக சொல்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெறுமனே தொழுவதன் மூலமாகவோ அவ்வப்போது நோன்பு வைத்துக் கொள்வதன் மூலமாகவோ காட்டுவதில் அர்த்தமில்லை. அது ஒரு காரணம் தான், அது ஒரு அடையாளம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்க பற்று உங்களுக்கு வராத வரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, மதத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஏதாவது நாம் அர்ப்பணிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அந்த ஆயத்து தான் உங்கள் முன்னாலே ஓதிக்க காட்டப்பட்ட இந்த ஆயத்து அல் பக்ராவின் 214வது ஆயத்து. இந்த ஆயத்தினுடைய மிக அருளப்பட்டவருடைய நோக்கமே அகழ்போர். உங்களுக்கெல்லாம் தெரியும், கந்தக் யுத்தம் என்பார்கள். இஸ்லாமிய வரலாற்றை நாம் தினமும் படிக்க வேண்டும். நாம் எதையோ அறிகின்றோம். அல்லாஹ்வுடைய நபியுடைய இந்த வாழ்க்கையை, வாழ்வை, இறுதியாக இந்த உலகத்திற்கு நபிகளால் சொன்ன அந்த செய்திகளை நாம் முறையாகவே படித்து நம்முடைய மனசிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தை அருளப்பட்டதற்கு அடிப்படை காரணமே அகழ் யுத்தம். அகழ் யுத்தம் என்பது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மதீனாவிலே நடைபெற்ற ஒரு யுத்தம். மக்காவிலே 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நபிகளார். ஏகத்துவ செய்திகளை சொன்னார்கள். இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் அல்லாமல் உலகத்தில் யாரும், எதுவும், எவனும், எவளும் இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். மனிதர்களே, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், கடவுள் ஒருவன் என்று சொல்லுங்கள், இறைவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். அதன் மூலமாக நீங்கள் இந்த ஈருலகிலும் நீங்கள் வெற்றி அடையலாம். எவ்வளவு அற்புதமான செய்தி பார்த்தீர்களா? ஒன்றே குலமும் ஒருவனை தேவன் சொல்வார். கடவுள் ஒருவன் தான் உலகத்தில். உலகம் தோன்றிய முதல் இன்றைக்கு வரை அறிவாளர்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட யாருமே கடவுளாக இருக்க முடியாது. அதுவும் கண்களுக்கு தெரியாதவன் தான் கடவுளாக இருக்க முடியும். சிலைகளிலும் சித்திரங்களிலும் இன்னப்பிரவற்றிலும் வடிக்கப்படுகின்றவைகளிலே அது எதுவுமே எல்லாம் கற்பனைகள், பொய்மைகள், புரட்டுகள், புராண குழுவுகள். சொல்றார் இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன் மட்டுமல்ல, ஆரம்பத்திலே ஆதி மனிதர் இந்த மண்ணுலகத்தில் அடியெடுத்து வாழ தொடங்கிய காலம் தொட்டே இஸ்லாம் இறைவன் ஒருவன் என்று சொன்னதை போல ஆரம்பத்திலே 1000 ஆண்டுகள், நபி ஆதமுடைய காலம் முதல் நூகுடைய காலம் வரை 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் யாருக்குமே அன்றைய உலகத்திற்கு தெரியவில்லை. அன்றைய வாழ்ந்தவங்க அல்லாஹ் கடவுள், அல்லாஹ் இல்லை, இறைவன் தான். 1000 ஆண்டுகள் அதற்கு பின்னால் தான் கடல் கொண்டு விட்டார். தங்களில் இருந்தவர்களுடைய அந்த பெரிய மனிதர்கள், அந்த ஞானிகள் அல்லது சித்தர்கள் அல்லது விவாதத்திலே கிடைத்த மக்கள் இறந்து விட்டார். அவர்கள் போன்ற ஒரு சிலைகள் செய்து அவருடைய கபறுகளை வணங்க தொடங்கிய விளைவு ஆங்காங்கு பல தெய்வங்களும் கடவுள்களும் உண்டாகிவிட்டார்கள், உண்டாக்கப்பட்டு விட்டார். அதான் மக்கள் பிரிந்து போனார். அதுவே இறைவன் ஒருவன். இன்றைக்கும் உலகத்திலே முஸ்லிம்களில் சிலர் தர்கா வழிபாடு என்ற பெயராலே இன்ன பிரவத்திலே பூக்குழி தீக்குழி அவர்கள் இறங்கிக் கொண்டு இந்த மார்க்கத்தை அவர்கள் அசிங்கப்படுத்தினாலும் கூட ஏறத்தாழ 90% மேலான முஸ்லிம்கள் இறைவன் ஒருவன், அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை சொல்கின்ற அந்த சத்தியத்தினுடைய உண்மையாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய திக்ர்களை சிலர் செய்யக்கூடிய, நின்றுகிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு பாடிக்கிட்டு தேடிக்கிட்டு கூடிக்கிட்டு எவ்வளவு கேவலமான முறையிலே யாரா சொன்னா உங்களுக்கு? யார் உங்களுக்கு சொன்னா இப்படி செய்ய வேண்டும் என்று? அல்லாஹ் சொன்னானா? நபி சொன்னார்களா? சத்திய சஹாபாக்கள் சொன்னார்களா?
சங்கைக்குரிய இமாம்கள் சொன்னார்களா அல்லது இறைநேச சிலவர்களா உங்களுக்கு எடுத்து காட்டினார்களா? பார்க்கும்போது சில இந்த யூடியூப்ல அதுல பார்க்கும்போது கேலி கூத்து கேவலப்படுறாங்க. பெரிய பெரிய தாடியை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய சுப்பாவை போட்டுக்கிட்டு தலைப்பாவை கட்டிக்கிட்டு அவங்க ஓடுறான் ஆடுறான் ஆடிக்கிட்டான் நொண்டி அடிச்சுக்கிட்டே நினைச்சா அல்ல 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 பாக்கலையா? யாருடா உங்களுக்கு? நீங்க எல்லாம் யாருடா? நீங்க யார்? இந்த இஸ்லாம் என்ன? உங்க இஸ்லாத்தை அவமானப்படுத்த நீங்க யார்? யார்? இஸ்லாம் என்ன உங்க அப்பா வீடு சொத்தா? அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வின் சொத்தை எவனும் அவனுடைய பெயராலே அவமதிப்பதை ஒரு ஈமானிய முஸ்லிம்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. முடிவா சொல்லுங்க. இப்படி எல்லாம் சில கேடுகட்ட இழிந்தவர்கள் பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன சொன்னா பார்த்தீங்களா? தற்கூரிகளுடைய தலைவனாக பார்த்து ஒரு முக்காடு போட்ட ஒரு சைத்தா பொம்பளை இப்படி சொல்றா பார்த்தீங்களா? சின்ன சிரிக்கையில எடுத்து பாருங்க. யாரு? நீ என்ன வேணாலும் சொல்லி தொலைஞ்சு போ. ஏன் உனக்கு ஏன் முக்காடு? உனக்கு ஏன் தூணம்? உனக்கு எதுக்கு? எப்படி தொலைஞ்சு விட்டு போ? நீ எதுக்கு? என்ன நீ எவ்வளவு இருந்துட்டு போ. ஒரு முஸ்லிம் பிள்ளை மாதிரி நீ போட்டுக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக, நபிக்கு எதிராக யாருக்கு? வளர்ப்பு சரியில்லை, பிறப்பு சரியில்லை. சத்தியம் சொல்லி வளர்ப்பு சரியில்லை, பிறப்பு சரியில்லை. இன்னைக்கு பாருங்க எடுத்து அப்படி காத்திருப்போம். இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த அர்ஜென்டினா ஸ்பெயின்ல லாஸ்டுக்கு வந்துச்சு, ஃபைனலுக்கு வந்துச்சுல, அர்ஜென்டினா தோத்து போனா என் பொண்டாட்டி நீ தலாக்கு நினைச்சாங்க. எங்க மலேசியா சொல்லுங்க. அதாவது இங்க பாருங்க, ரொம்ப ரத்தம் கொதிக்கிறீங்க. அது சூடு ஈமான் உள்ளவனுக்கு கொதிக்கணும். அது தீரத்து மின்னல் ஈமான் நபி சொன்னார்கள். அல்ல ஈமானுக்கு, ஈமான் உள்ள மூமினுக்கு ரோஷம் இருக்கணும். ஏன்னா இதுதான் நீ விளையாடுற, வாழ்க்கையில் விளையாடுறியா? இஸ்லாமிய அப்ப மத்த என்ன சொல்லுவாங்க, என்னடா முஸ்லிம் தொழுக்க போயிருவீங்களா? தலாக்கு சொல்லி முதல்ல தப்பு சொல்றாங்க. எடுத்து கொஞ்சம் பாரு செய்தி இருந்த போது முடிஞ்ச உடனே உங்களுக்கு போட்டு காட்டுறோம். அண்ணன் அண்ணன் இருக்கு கேவலமா. யாருக்கும் கவலை, உங்க தலைவர்களுக்கு எங்க கவலை இருக்கு? எங்கடா டத்தோ பட்டம் கிடைக்கும், அந்த பட்டம் இந்த பட்டம் கிடைக்கும் சொல்லி நம்ம எந்தெந்த பட்டம் வாங்கலாம்னு நினைச்சாங்க. அவங்க ஓடிக்கிட்டு அடைகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஓடிக்கொண்டு அடைகிறார்கள். எல்லாம் என்ன அந்த பாருங்க. அப்ப இஸ்லாத்துக்கு என்னங்க? உங்கள் போன்ற ஒரு சிலர் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் நெருப்பு மழைகளும் பொழிந்துவிடும். தான் சத்தியம். குர்ஆன் அதான் சொல்லுது. அங்கங்க ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, என்னுடைய மார்க்கத்தை மதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் விட்டு வச்சிருக்கோம். மதீனாவுல ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, குத்துபா நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து என்ன மதீனாவுக்கு வியாபாரி வர்றாங்க, சதங்களை கொண்டுகிட்டு வந்தா அறிவிப்பு செய்வாங்க. கிராமங்கள் அறிவிப்பு சொல்லுவாங்க. அறிவிப்பு செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் குத்துபா ஓத உட்கார்ந்து இருக்காங்க, நிக்கிறாங்க, எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. எல்லாரும் ஆரம்ப நேரம் தானே இஸ்லாத்தினுடைய தொடுக்க ஆரம்ப காலகட்டத்திலே ஈமான ஒளி நெஞ்சிலே வேர் விடாத ஒரு காலகட்டம். எல்லாம் போயிட்டாங்க. பார்த்த ஒன்று ரெண்டு மூணு கொஞ்சம் பேர் மட்டும்தான் சொன்னாங்க. பார்த்தீங்களா? நல்லா சொல்ல பார்த்தீங்களா? அதே இந்த ஆய் தருகிறது. யா ஐயுஹல்லதி நாமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மியௌமில் ஜும்ஆ வதருல் பை. அந்த ஆயத்து அல்லாஹ்வுடைய நபி நின்று கொண்டு குத்துபா ஓதுகிறார்கள். நீங்க என்ன செய்வீங்க? உலகத்துக்கு போறீங்க. அந்த ஆயத்து நீங்கள் மட்டும் நீங்களும் போயிருந்தார் இருந்த கொஞ்சம் பரவாயில்ல சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நெருப்பு மழை உங்களை போற்றி கொண்டிருக்கும். வியாபாரமோ வியாபார பொருள்களோ உலக இதை உங்களுக்கு வந்தோட என்ன செய்யுங்க, விட்டு தலைக்கூக்க காயமா சூரியனே முகமதே உங்க நிப்ப வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறேன்? தலக்கூக்க காயுமா, காய்ந்தா கேமரா நிக்கணும். உங்களை நிப்பாட்டி என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. சிந்தித்து பாருங்க. இஸ்லாம் சும்மா பழைய கால புராண கதைகளை சொல்லிவிட்டு போத மரம் இல்லை இஸ்லாம். யாருக்கு வேண்டும்? அதுக்கு அப்படி அதான் சொல்ல விருப்பம் தான். பமன் ஷாஃபல் பமன் ஷாஃபல் விரும்பினா இரு, இல்லாட்டி போய்கிட்டே இரு. இஸ்லாம் ஆள் பிடிக்கிற மார்க்கம் இல்லை. ஒரு காலத்துல தான்
அதாவது குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் பிடிச்சாங்க ஒரு காலத்துல. எங்க பகுதியில் இந்த பள்ளவட்டிக்கு இந்த வட்டி கிடைக்காம ஆள் பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு காலங்கள்ல. அப்படி மரமா இஸ்லாம்? ஆள் பிடிக்க சொல்லுவார்கள். பணத்தை காட்டியோ வீடுகளை காட்டியோ அதற்கு மற்ற மதம் இருக்கிறது. உங்களுக்கு அது நீங்க மதத்துக்கு வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துருங்க, யாருக்கு வேணும் வைப்பா நீங்க? அது என்ன சொல்றா? என் ஆசந்து ஆசந்து அனுபவிக்கும். ஆனா நீங்க நன்மை சொன்னா உங்களுக்கு செய்வீங்களா? நீங்க சாப்பிட்டா கூட சாப்பிடுவீங்க. அதான் சொல்றேன். நீங்க என்ன என் ஆசந்து ஆசந்து அனுபவிக்கும். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை செய்து கொள்வீர்கள். யோசிச்சு பாருங்க. நீங்க மருந்து சாப்பிட்டா உங்க உடம்புக்கு நல்லது, அது உங்களுக்கு சாப்பிடுறீங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை இது ஆரம்ப பீடிகை. முஸ்லிம்கள் இதை நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஏற்றுக்குமா? நீங்க வந்துட்டீங்க, நான் சொல்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு பல பேர் இப்படித்தான் இருக்காங்க. எடுத்து பார்த்தா அப்படி ரத்தம் கொதிக்கிறது. முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண்கள், அல்லாஹ் அக்பர், எவ்வளவு மோசமான எப்படிப்பட்ட இஸ்லாம்டா இது? என்ன கற்பனையா? இது கட்டுக்கதையா? புழுகுகளா? அட சத்தியம்டா. மத்த மத மாதிரி அடிச்சுட்டீங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கூடி வச்சுக்கிட்டு என்ன அதான் அப்படி இருப்பாங்க. சத்தியம் சத்திய உண்மையை கொண்டு இறங்கியது உண்மையாகவே இருக்கிறது. உலகத்தில் யாருக்கு முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு முடியும்? யாரால் முடியும்? இஸ்லாத்தால் மட்டும். ஆனா முஸ்லிம்கள் உங்களை போன்று ஒரு சிலர் இருக்கிறார். அங்க உங்களை கூட அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு கிராமம் எடுத்துட்டா இருப்பாங்க. ஒரு குடும்பம்டா ஒரு பட இஸ்லாத்து பேர் இருப்பாங்க. இஸ்லாம் வந்து சும்மா சடங்கு மாதிரி ஏதோ தொழுகிட்டா போதுமா, நோம்பு ரமதான் வந்தா நோம்பு வச்சா போதுமா? அட நோன்பின் நோக்கமே இல்லை. அல்லக்கும் இந்த சத்திய உண்மைகள் பலரால் சொல்லப்படாது. நீ சொல்லப்படுகின்ற சத்திய உண்மைகள் பலராலே எங்கள் போன்ற மார்க்கத்தை கட்ட பலராலே சொல்லப்பட முடியாது, சொல்ல முடியாது. நீங்க கேட்பாங்க எல்லாத்தையும் இப்படி பூச்சி முழுகி அப்படி என்ன செய்வாங்க? ஒரு புழுகு போட்டு தேடி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏண்டா அந்த வேலை? நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பட்டு போவார்கள். அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கவலை உங்களுக்கும் நமக்கும். குரானுக்குள்ளால் ஏறத்தால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குரான் எங்கள் எளிய சிந்துகின்ற இறைமேனிகளை தொடங்கி இந்த பயணம் இன்றைக்கு வரை குரானிய காவி ஒன்று நான் எழுதி கொண்டிருக்கிறேன். சத்தியத்து பெருமைக்கு சொல்லல. அதாவது யாராவது ஒரு சிலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேலை தான். உங்களுக்கு என்ன வேலை இல்லையா? உங்களுக்கு என்ன வேலை இல்லாம வேலை வந்து இங்க எவ்வளவு வேலை பார்த்துக்கலாம். தம்பியா பார்த்து எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. உங்களுக்கு இல்லையா? கிரேப் வந்து என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை போன்ற ஒரு சிலரால் இஸ்லாம் செழிக்கிறது, தழைக்கிறது. முஸ்லிம்கள் ரொம்ப வருத்தம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இருந்தும் கூட இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க. அது சந்தோஷமா இல்லையா? யாரையும் அவனுக்கு வேண்டாம் சொன்னது? ஹேப்பியா இல்ல? சாப்பிட, உண்ணு, உடுத்தி எல்லாமே செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு பற்று வைப்பார், அடிப்பார். இஸ்லாம் என்ன மகிழ்ச்சிக்கு தடை போடுகின்ற மார்க்கமா இஸ்லாம்? சந்தோஷத்தை தடுக்கின்ற மார்க்கமா இஸ்லாம்? அல்லாஹ் சந்தோஷம். அகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. நல்லா சாப்பிடு, நல்லா குடி. நல்லா என்ன குடினா தண்ணியை குடி, நல்லா பானத்தை குடி, ஜூஸை குடி. எப்பவும் சொல்றது போல திருமணத்தில் நீங்க பண்ணக்கூடிய அட்டகாச அநியாயம். 10 வருஷம் 15 வருஷம் நீ என்ன செய்யற? தேடி தேடி ராத்திரி 18 ரூபாய் அம்பா ஜாம் ஜாம் தேடி தேடி கட்சியில ஒரு கல்யாணத்துல உன் மகன் கல்யாணத்துல 10 லட்சம் 20 லட்சம் செலவு வச்சு நாசமாக்கிட்டு போறியாடா? இங்க யார் நபியுடைய திருமணமா? எவ்வளவு வாட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் டான்ஸ். பொம்பளை இதுல ஆடுறாங்க. வயசு என்ன? மக்காவுக்கு போயிட்டு வந்து ஹாஜிமாரெல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க. புருஷனோட புது மாப்பிள்ளை ஆடுது, அவங்க அம்மா ஆடுது, அவங்க பெற்ற ஆடுது, பாட்டி ஆடுது, போட்டி எல்லாம் சேர்ந்து ஆடுது. யாரும் மறுக்க முடியுமா? இதுக்கு ஃபேஷியல் பண்ணக்கூடியவங்க ஈவென்ட் பண்றாரு, அவன் பண்றக்கூடிய அட்டகாசங்கள். அது பெருமை. பெருமையா? இந்த உலகத்திலே என்ன பெருமை? பெருமை தீனே ஒரு பெருமை. இஸ்லாத்தை உள்ள ஒரு பெருமை இருக்கிறதா? பெண்ணா? அதாவது இது பெண்ணா பேரையாடு செய்ய முடியாம அலங்கரிச்சு வச்சு படிச்சு பார்த்த பொண்ணு பேரு அங்க உட்கார் அதிர்ச்சியா போச்சு.
இவனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த பொண்ணு இருக்கு, இதான் மக்கள் எல்லாம் இருக்கு, ஃபேஷியல் பண்ணியிருக்கு, அழகு படுத்துருக்கு, மேக்கப் போட்டிருக்கு. மேக்கப் கலந்து என்ன ஆயிடும்? இதுதான் உண்மை. போலித்தனமான உலகம். இந்த போலித்தனத்திற்குள்ளாலே நீங்கள் வரமாட்டீர்கள். வரமாட்ட முடியுங்களா? இது அருவருப்பா வருங்கள், நஜீசு இருக்கிற மாதிரி வருங்கள். என்னங்க வாழ்க்கை உலகத்துல கொஞ்ச காலம்ங்க நம்முடைய வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டு விட்டது. யார் யாருக்கு என்னன்னு தெரியும் என்பது அவன் முடிவு செய்த நாளை விட ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்க. என் இனிய பெருமக்கள், அப்ப இந்த ஆயத்துக்களுடைய முன்னுடைய நான் சொல்லிட்டு பாருங்க. இந்த ஆயத்துடைய நோக்கமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? தியாகம், அர்ப்பணிப்பு. ஆரம்ப காலத்திய சத்திய சகாபாக்கள் அவருடைய அர்ப்பணிப்புடைய விளைவினாலே இன்றைக்கு அவர்கள் போட்ட அந்த ஊற்றிய நீர், போட்ட உரம், அவர்களுடைய பாதுகாப்பில் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அர்த்தம் என்ன புரியும்? யாருங்க இஸ்லாத்துக்கு யாரு? மௌரியதை போட்டு தொழில் போட்டு வேண்டியதா செய்யா பெருமா? ஹஜ்ஜுக்கு போனா அவள் சரியா பெருமா? 10 உம்ரா 20 உம்ரா அப்படி ஜோக்கிங் போய் இது மாதிரி இல்லை போனா கேணி போன சரியா வருமா? சொல்லுங்க. தியாகம் உண்மையான சத்தியம். உலகத்திலே வாழ்கின்ற ஏறத்தாழ 90% முஸ்லிம்கள். இந்த உலகத்திலே ஏறத்தாழ 250 கோடிக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதுல 1 கோடி 10 கோடி விட்டு தொலைச்சு விட்டாங்க. அது முனாஃபிக் இருக்காங்க. ரொம்ப பேர் யாரு இருக்கா? முனாஃபிக். முஸ்லிம்கள் என்ற பெயராலே மதீனாவில் நடமாடிய முனாஃபிக்குகள், மக்காவில் நடமாடிய முஷ்ரிக்குகள், யூதர்கள், நசராக்கள் இன்றைக்கு இஸ்லாத்திற்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்க போய் பாருங்க. பள்ளிவாசலுக்கு என்ன செய்யறது? அதாவது கும்பாபிஷேகத்தை பள்ளிவாசல் கொண்டு வந்து அவளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே நீ பள்ளி அல்லாவுடைய பள்ளியிடாங்க. வந்தல் மசாஜில் இல்லா அல்லா சொல்ற. ஆனா பள்ளிவாசல் அல்லாவுக்குரியதுடா. அங்கு அவனை தவிர பல தஜரும் அல்லாஹி அஹதா. இது எதுக்கு இந்த குர்ஆன் இருக்கு? ஏண்டா உன் இஷ்டப்படிதான் நீ செஞ்சுட்டு போலாமா? நீ பள்ளிவாசலுக்கு தலைவனாரி, நிர்வாகியாரி, ட்ரஸ்டியா யாராரி உன் இஷ்டப்படி செஞ்சிட முடியுமா? நீ என்ன சொல்லி எல்லாம் பதிவு செய்யப்படுவது மக்களுக்கு போகட்டும். சத்தியம் சொல்லப்பட வேண்டும். அது கசப்பாக இருந்தாலும் உண்மை சொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த அகழ்ச்சித்தும் இருக்கு. அகழ்வது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. பனி நுகைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் மதீனாவை சுற்றி நீங்க பார்க்கக்கூடிய கோட்டைகள் யாரு? யூத கோட்டைகள். பனி குறைலா, பனி கைன்கா, பனி நுகை. யாரு? 3 யூத கூட்டத்தார். ஒவ்வொருத்தரும் பெரிய அங்க இருந்துகிட்டு என்ன செய்வாங்க? இஸ்லாத்திற்கு நபிக்கு எதிராக. ஆரம்பத்துல ஏதோ கடைசி நபி வரப்போறாரு, அவர் நம்ம இடத்துல வருவாரு. இஸ்ராயல் கடைசி வந்து யாரு? அரபு. இஸ்ஹாக்குடைய பரம்பரையிலே, யாக்கூபுடைய பரம்பரையிலே வரவில்லை, இஸ்மாயில் பரம்பரையில் வந்தார். உடனே அவங்க போராமி எல்லாம் வந்துருச்சு. ஆரம்பத்துல பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகை நடந்தாங்கல்ல. இது 16 மாசம் 17 மாசம். அப்புறம் தண்ணி அல்ல எங்க சொல்லிட்டா? மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம். இதுக்கடையில எதிரிகளாக இருந்த மக்காவினுடைய குறைஷி காஃபிர்களோடு ரகசிய சந்திப்பு வச்சுக்கிட்டு மதீனாவில் இருந்த அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் போன்ற அந்த வஞ்சகர்களோடு என்ன செஞ்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இணைஞ்சு கடைசியில நாடு கடத்தப்பட்டார்கள். யாரு? பனு நுகைர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி சொன்ன அநியாய அக்கறை பொறுக்க முடியாமல் அந்த போது நாடு கடத்தப்பட்டவர்கள் என்ன ஆயிடுச்சு? மக்காவுடைய குறைச்சி குப்பார்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு எத்தனை பேர் எதிர்பார்க்கிறாங்க? ஏறத்தால் 24,000 பேர்கள். 24,000. மதீனாவில் எடுத்து பார்த்தா எத்தனை பேரு? 3,000 பேர். ஆரம்ப காலத்துல ஹிஜ்ரி 5. அவர்கள் எதிரிகள் பதிரில் எத்தனை? 1000 பேர்கள். இங்க மக்காவுல பதில் சஹாபாக்கள் எத்தனை பேரு? 313. ரசூலுல்லாஹ் மஷ்வரா பண்ணாங்க. என்ன செய்யணும் முடியுமா? 24,000 பேர்களை எதிர்த்து போராடுகின்ற அளவிற்கு இந்த 3,000 என்ன கஷ்டம். ஆரம்ப காலத்துல அவர்கள் பைய கஷ்டம். ரொம்ப பேர் வச்சாங்க. பஞ்சம், பட்டினி எல்லாத்துக்கும் ரொம்ப குறைவு.
இறைவன் மாற்றி மாற்றான எல்லாம் வாழ்க்கையில தில்கல் ஐயாம முதாபிலஹா பைனன்னாஸ், அந்த காலங்கள் எல்லாம் மேலும் கீழும், மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே உள்ளவன் 30 ஆண்டுகளுக்கு மேலாலே ஒருவன் ஆகோ ஓகோ என்று இருந்தது. அது வரலாறு இல்லை. 30 வருஷம் மேல இருப்பான், 30 வருஷம் இதை ஆகுனாண்டா காணாம உள்ள போயிடுவான். ஏதோ நடுத்தரமா உள்ளவங்க என்ன செய்வாங்க, நடுத்தரமா இருந்தாங்கன்றா அவங்க என்ன செய்வாங்க, எவ்வளவு இருந்திருப்பான், சமாளிப்பான். 7 3000. அப்போ அவர்தான் சல்மான் பார்சி. பார்சின்னா இந்த ஈரான் பார்த்தீங்க. சல்மான் பார்சி சொன்னாரு, அல்லாஹ்வுடைய நபியே, ஒன்றும் பிரச்சனை ஒன்று இல்லை, இப்படிப்பட்ட நேரங்கள்ல எங்கள் ஊர்ல எங்க நாட்டுல பாரசீகம் ஒரு மிகப்பெரிய அரசு, பேரரசு, வல்லரசு. அன்றைக்கு ரோமாபுரியும் பாரசீகமும் தான் மிகப்பெரிய வல்லரசு. ஒரு காலத்துல அமெரிக்கா சவுத், அதாவது சோவியத் யூனியன்ல எங்க இப்படி நேரங்கள்ல நாங்க இப்படி அகில் தோண்டி அவங்க நேரடியா நம்ம மோதாம, அவங்க ரொம்ப உள்ள விட்டுறாம என்ன செய்வோம், அகில் தோண்டினா அவர்கள் தாண்ட முடியாது, அவர்கள் அவருடைய படை குதிரைகள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் வர முடியாத அளவுக்கு அப்படி சொன்னாங்க. பார்த்தீங்களா, நட்சத்திரத்திலே விண்மீனிலே ஒரு அறிவு இருந்தா கூட பாரசீகர்கள் என்ன செய்வாங்க, போய் எடுத்துக்கொள்வாங்க. விண்மீன்ல அறிவு இருந்தா என்ன செய்வாங்க, அப்போ ஏத்துக்கிட்டாங்க. நம்ம நபியா இருக்கிறோம், நம்மளை ஃபாலோ பண்ற ஒருத்தர் ஃபாலோவர்ஸ் இவர் சொல்றதை கேட்க வேண்டும் என்று என்ன செய்யல. யார் நல்ல அறிவுரை சொன்னாலும், சின்ன பிள்ளை சொன்னா கூட என்ன செய்யணும், ஒரு பெண் சொன்னால் ஏற்றுக்கணும். உதவியாவது அவருடைய அன்பு மனை உம்மு ஹபீபா சொன்ன அந்த ஆலோசனை ரசூலை ஏற்றுக்கிட்டாங்க. நல்ல ஒரு தீர்வு அங்கே கிடைக்க ஆரம்பித்தது. உடனே செய்தார். ஏறத்தாழ 10 கஜம், ஏறத்தாழ ஒரு 5 மீட்டர் ஒவ்வொருத்தரும் தோன்றது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு எத்தனை பாருங்க. சுற்றி மதீனாவில் 3 பகுதி எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, பூரா மலைகள், மலை தொடர்ந்த 3 பகுதி. எல்லா ஒரு பகுதி மட்டும்தான் நிலம். எதிரிகள் வந்தால் ஒரு பகுதியின் வழியாகத்தான் வர முடியும். அந்த எதிரிகள் வரக்கூடிய அந்த பாதையில அகழ் தோண்ட ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். தோண்டிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குல்ல, என்ன பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு மலை அந்த அடிவாரங்கள் எல்லாம் பார்த்தா கற்பாறைகள் அப்படி புதஞ்சு இருக்கும். உடனே சஹாபி அவர் தோண்டி சொல்லுவாரு, முடியல. யாரும் சொல்ல முடியல, அப்படியா கொண்டாடுவாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் வாங்கினது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி ஒரே ஒன்று உடைச்சாங்க. அந்த பெரிய பாறையில ஒரு பகுதி போச்சு. சொன்னார்கள், ஷாமின் திறவுகோல் என் கையிலே கிடைக்கிறது. ஷாம் சிரியா இருக்குல்ல, சிரியா, லெபனான், ஜோர்டான், அந்த பகுதிகள்லாம் அதுக்கு என்ன பேரு? ஷாமுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்து அன்றைக்கு சொன்னது. இன்னைக்கெல்லாம் இந்த ஈராக் அந்த யுத்தங்கள்லாம் நீங்க பார்க்க முடியும். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்ன அந்த முன்னறிவிப்பு இன்னைக்கு நடந்துருக்கு, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சொன்னார்கள், ஒரு வெற்றி என்னாச்சு, அந்த பெரிய பாறையில 3 ஒரு பகுதி அப்படி, மற்றபடி இன்னொரு ஒற்றை போட்டாங்க. அட்டைக்கு ஒரு தெரிஞ்சு ஒரு பழிச்சு ரோமாபுரியினுடைய சாவி திறவுகோல் இடத்தில் தரப்பட்டது. ரோம். 3வது உடைச்ச உடனே நேர்ச்சி சொன்னார்கள், யமனுடைய சாவி. யமன் இருக்குல்ல, யமன் சாவி. அப்படி செய்யும் போது ரசூலுல்லாஹ் அந்த தூக்கும்போது அவங்க வயிற்றுல பாக்குறாங்க, வயிற்றுல கற்கள் வச்சு கட்டப்பட்டு. இந்த அரபு மக்கள் எல்லாம் ரொம்ப பசியா இருந்தாங்கன்னா கல்லை வச்சு கட்டிடுவோம் வயிற்று, கல். உடனே ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, என்ன அப்போ ரொம்ப பசி, எல்லாரும் பசிதான். அப்போ அந்த சஹாபி உடைக்க முடியாதவர் சொன்னார், யாரும் சொல்றதா, நான் ரொம்ப பசியா இருக்கு பாத்தீங்களா, என் வயிற்ற பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒரு கல் வச்சுப்பாரு. எந்த அளவுக்கு பசியினுடைய அதிகம் அந்த அளவுக்கு அதிகம். ரசூலுல்லாஹ்
இல்லைங்க உனக்கு விட்டுலப்பா என்ன எனக்கு பாருப்பான்னு சொல்லி தங்களுடைய ஜிப்பாங்க சட்டையை தூக்கணும்னு என்னாச்சு ஹஜரைன் ஹஜர் தான் கல் ஹஜரு ஹஜரைன் தான் ரெண்டு கல் என்ன நம்மை விட அதிகமாக பசித்திருப்பவர்கள் யாரு ஜாபீர் அலியா பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனாரு பக்கம் தான் போன உடனே சொல்லி நபி பசிக்கமா வீட்டில் உங்களுக்கு ஏதாவது இருந்தா என்னங்க இருக்கு கொஞ்சம் மாவு இருக்குங்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு அப்படியா இந்த ஆட்டுக்குட்டி அரைச்சி சுத்தப்படுத்தி ரெடி பண்ணு மாவை படைஞ்சு சொல்லிட்டு யாருக்கு வராங்க ரசூல்லா கிட்ட வந்து ரசூல்லா வீட்டுல சாப்பாடு உங்களுக்கு ரெடி பண்ணி இருக்கு நீங்க வந்துருங்களே என்ன சொல்ற ஜாபீர் யார சூழல்லாம் நம்ம வீட்டுல சாப்பாடு ரெடி பண்ணி இருக்கு நீங்க வந்துருங்களே உடனே ரசூல் அப்படியா இந்தப்பா என் அன்பு தோழர்களே என்ன செய்யுங்க ஜாபீர் வீட்டுல இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து என்ன செய்யுங்க யார் சொல்றது எப்படி இருக்கும் எத்தனை பேர் அன்னைக்கு மட்டும் தோணுனவங்க 800 பேர் எத்தனை பேரு வரலாறு ஜாபீர் வீட்டுல நம்ம எல்லாருக்கும் என்ன நம்ம ஜாபீர் வீட்டுல விருந்து இவருக்கு எப்படி போச்சு எப்படி யோசிச்சு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நீங்க என்ன இந்த கூட்டத்தையே பூரா கூட்டிட்டு வந்து என்ன செய்வாங்க வெக்கமா இல்லாதனால அவருக்கு வெக்கம் இருந்தாலும் பத்தி கவலை இருந்து இருப்பாங்க பாத்தீங்களா உடனே ரசூலுல்லா சொன்னாங்க ஜபீர் ஒன்னும் பயப்படாது அந்த மாவு எல்லாம் அப்படியே என்ன செய்ய உங்க அப்படி மனுஷன் அப்படியே வைக்க சொல்லு ரெடி எல்லாம் எல்லாத்தையும் ஆண் மட்டும் அப்படியே காய்ச்சி சொல்லி கை போய் ரசூலுல்லாவுடைய முஜிசாண்டா சில அற்புதம் ரசூலுல்லா நிலவு பிளந்தது ஒரு முஜிசா ஷக்கல் கமர் அல்லாஹ் அண்ணல் நபிகளாருடைய கையசிலே அல்லாஹ்வுடைய கேட்டதுடைய விளைவுதாலே இன்றைக்கும் நிலவில் பிளவு இருப்பதை இன்றைய நவீனமான விண்ணியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்துத்தான் சேரமான் பெருமான் எங்கே கொடுங்கோளூரில் இருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா இருக்கு அது அவர் என்ன செய்யாரு அதை பார்த்துட்டு வந்து என்ன ரசூலுல்லா பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். அது நடந்துச்சு இப்படி எல்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பசி இருக்கும் போது அல்லாஹ் யாரும் அழுகிறான். அல்லாஹ் யாரும் சில வேண்டாம் யாரும் சொல்லலாம் எங்க யாரும் சொல்லலாம் எங்களுக்கு இப்படியே துன்பம் தொடர்ந்து வறுமை கஷ்டம் இல்லாம இருக்கு நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு விடிவகாலம் இல்லையா இப்படியே தொடர்ந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்திருக்கு எங்களுக்கு இப்படியே பிரச்சனைய சத்தியமா இருக்கு யாரும் சொல்லலாம் சொல்ற கவலைப்பட வேண்டாம் யார் இருக்கா அல்லாஹ் உங்களை இப்படி கைவிட மாட்டான். அல்லாஹ் பாருங்க அல்லாஹ்வுக்கு இது வந்து சொல்றீங்க கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்றான் அம் ஹசிபுத்தும் நீங்க நினைக்கிறீர்களா நபியின் தோழர்களே சஹாபாக்களே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன அன் ததுகுலுல் ஜன்னத சொர்க்கத்தில் சும்மா சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம் என்று நினைச்சிட்டு இருக்கீங்களோ சும்மா உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலு மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் சத்தியத்துடைய மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அவர்கள் பட்ட அவஸ்தைகள் துன்பங்கள் தொல்லைகளை அனுபவிக்காமல் நீங்கள் சும்மா சுருக்க போலாம் நினைக்கிறீங்களா? பேராசைக்காரர்களுக்கு உரியதல்ல சொர்க்கம். சும்மா போயிட முடியுமா சொல்லுங்க? அப்ப சும்மா கிடைச்சுமா உங்களுக்கு? சும்மா இருக்கிறதே கஷ்டமாங்க. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அட வேலை செய்யறதாக பாருங்க சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க இந்த வார்த்தையை எப்படி அல்லாஹ் அம்ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் யஸலுல் லதீன ஹலு மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் நபிமாருடைய கௌமுகள் அந்த நபிமாருடைய கௌமுகள் இருக்காங்களே அவங்க பட்ட கஷ்டம் இழந்த இழப்புகளை எல்லாம் அனுபவிக்காமல் சும்மா நீங்க என்ன சொர்க்கம் போகலாம் நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பக்ஸா வல் தர்ரா அவர்களை வறுமையும் நோயும் பற்றியது அச்சமும் பயமும் அவர்களை பிடித்தாட்டியது எதிரிகள் பல வடிவங்களிலே அவர்களுக்கு தொல்லை இருந்தார்கள். துன்பங்கள் தொல்லைகள் சந்தோஷமா இருந்தாங்க.
மக்காவுடைய வாழ்க்கையில் நபிகளார் அவருடைய அன்பு தோழர்கள் இப்படிதான் கொதிக்கின்ற பாறைகளிலே வறுத்தெடுக்கப்பட்டார்கள். கொதிக்கின்ற பாறைகளிலே வறுத்தெடுக்கப்பட்டார்கள். கால்களிலே கைகள் கட்டி பரபரவென பாறை மணலிலே இழுக்கப்பட்டார்கள். இரவிலே பனி பெய்திருக்கின்ற மரத்திற்கு கீழாலே ஆடை அவிழ்க்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டு சாட்சியால் அடிக்கப்பட்டார்கள். சவுக்கால் சுடுக்கப்பட்டார்கள். பிலாலுடைய இறை உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படும். அவர்களை துன்பமும் தொல்லைகளும் வறுமையும் கஷ்டமும் பிணியும் நமக்கு துன்பம் என்ன துன்பம்? நம்ம நோயெல்லாம் என்ன நோய்? எந்த அளவுக்கு அவர்கள் அலைக்கடிக்கப்பட்டார்கள், அசைக்கப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கையே தடுமாற்றம். எந்த அளவுக்கு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, அந்த நபி, அந்த நபிமார்களும் அவர்கள் இருந்த அந்த மூமின்களும் எப்படி சொன்னாங்க? மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அல்லாஹ் எப்போ நமக்கு உதவி செய்வா? இப்படியே விட்டுட்டானே, இவ்வளவு நாங்க துன்பப்படுறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே. அப்ப என்ன சொல்லப்பட்டது? அல்ல இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு மிக அருகிலே இருக்கிறது. கஷ்டப்படுறோம், கவலைப்படுகின்றவர்களே, சோதிக்கப்படுகின்றவர்களே, துன்பப்படுகின்றவர்களே, நோயினால் அப்படியே கிடப்பவர்களே, கவலைப்படாதீங்க. அல்ல இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். நஸ்ர் அல்லாஹ்வுடைய உதவி கொஞ்சம் சபர், பொறுமை, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, உடல் ரீதியாக இந்த பருவத்தின் மூலமாக நாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுது. எந்த அளவுக்கு அப்படி நான் அதான் சொல்றேன், அப்படி நடுங்க அலைக்கழிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு நபிமார்கள் எல்லாம் கூட அல்லாட்டின உங்கள் அளவுக்கு எப்படி எப்படி உங்கள் அளவுக்கு எப்போது ரசூல் நபியும் அவருடைய இருந்த மூமின்களும் இதுக்கு மேல தாங்க முடியாது. இதுக்கு மேல எங்கடா இன்னைக்கு அப்படி சில இடங்கள்ல சில பேர் நம்மளுடைய உரிமைகள் எப்படி இருக்கு. நம்ம யாருக்கு போவோம்? எங்கே போயிடுவோமா? பெரிய பெரியாருடைய காலில் வந்துடுவோமா? இல்லாட்டி தரியாக்களை போய் அப்படியே சுஜி பண்ணிடுவோமா? யாருக்கு போவோம்? போவோம் ஜியாரத்து பண்ணுவோம். அவ்வளவு அது பார்க்க அல்லாஹ்வுக்கா கேட்பதாயின் அல்லாஹ்விடம் கேள், கேட்பதாயின் அல்லாஹ்விடமே கேள், உதவி தேடுவதாயின் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இதை விட என்ன இருக்கு? அவங்களே தடுமாறுகின்ற அளவிற்கு யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், நபிமார்களே தடுமாறுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள் இதெல்லாம் அழகையில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஹப்பாப் இப்னு அரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் சொன்னார்கள். ஹதீஸில் பார்க்கலாம். அன்றைக்கு மக்காவில் நாங்கள் இருந்த காலத்தில் நபி ஒரு மிகப்பெரிய போர்வையை போர்த்திக்கிட்டு கௌபாவுடைய கீழாக அதை உட்காந்துருப்பாங்க. அப்படி என்ன செய்வாங்க? ஒரு உட்கார்ந்து இருப்பாங்க. ரொம்ப இந்த மக்களுடைய துன்பங்களை பற்றி இப்போ நம்ம கவலைப்படுற மாதிரி நபி கவலைப்படுற எப்படி ஆயிட்டாங்க. கண்ட மாதிரி கண்டதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு கடவுள் இறைவன் வழிபட்டு வணங்கிட்டு இருக்காங்களே, இப்படி எல்லாரும் மோசமா இருக்கேன், குடிச்சிட்டு அழிகிறாங்க, இப்படி கெட்ட பயிற்சி செய்யறாங்க. அதாவது தன்னுடைய சமூகம் பற்றிய கவலை யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கவலைப்படும். நம்முடைய சமூகத்தை பற்றி கவலைப்படணும், நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்ம கவலைப்படணும். அப்போ யார் சொல்லலாம், ஒரு சோதனையான ஒரு நேரம். அந்த மக்காவில் அந்த அளவுக்கு எதிர்ப்புகள், அபூஜஹல் கூட்டத்தார்கள். யார் சொல்லுவாங்க, எங்களுக்கு விடிவு காலம் இல்லையா, விடிவு காலம் இல்லையா, தொடர்ந்து நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம். அது ஏழ்மையான முஸ்லிம்கள், அடிமையான முஸ்லிம்கள். பணக்காரனா பக்கத்தில் போக மாட்டாங்க. யாரு? குறைஷிகள். பணக்காரன் மேல கை வைக்க பாருங்க, பணக்காரன் ஒரு கிராமமா இருக்கட்டும், பணக்காரன் இல்லையே ஆகணும்னு பேச மாட்டான். கிட்ட போவான். ஒரு அப்புறான் சொப்புறான் ஏழை வாழ ஏதாவது பண்ணிட்டு என்ன செய்வாங்க? செல்வாக்கு படைத்தவர்கள், தலைவர்கள் போல் இருப்பவர்கள் எல்லாம் தப்பு தண்டா செஞ்சு விட்டால் என்ன இல்லை, சாமானியர்கள், சாதாரணமானவர்கள் என்னவே சொன்னாங்க. யார் சொல்ல, ஒரு ஹப்பாவே பொறுத்திரும். யார் சொன்னது? ஒரு
கொஞ்சம் பொருள். நீங்கள்லாம் என்ன துன்பம், நாமெல்லாம் என்ன துன்பம் அனுபவிக்கிறோம். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செய்வாங்க, அப்படியே எதிரிகள் கொண்டு வந்து ஒரு குழியை தோண்டி உள்ளே நிப்பாட்டிட்டு என்ன செய்வாங்க, ரம்பம் இருக்குல்ல, மரம் இருக்கு ரம்பம், அந்த ரம்பம் தயாரித்தையா வச்சு என்ன செய்வாங்க, உள்ள ஹதீஸ், அந்த ரம்ப தயாரித்தை எப்படி இருக்கு சொல்லுங்க அப்போ. கையெல்லாம் கட்டி போட்டுச்சு அது குழிக்குள்ள இறக்கிட்டு ரம்பத்தை மரம் அறுத்த என்ன செய்யும். ஜக்கரியா அலிஸ்லாம் தயாரிக்கப்பட்டாங்க தெரியுமா. அப்புறம் அவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் மாற்றுங்க. ஒளி அப்படிப்பட்ட நேரங்களிலே நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அதே போல மதீனாவிலே. ஆனால் அதன் பிறகு என்ன ஆகிவிட்டது தெரியுமா, அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு செல்வங்களை கொடுத்தார். அது பெரிய வெற்றி. அதான் வெற்றி தானே, அவங்களால போர் செய்ய முடியவில்லை, அகலை தாண்டி வர முடியல. பெரிய ஒரு யுக்தி, போர் யுக்தின்னு தான் சொல்ல முடியும். அது யாரு அந்த ஆலோசனை கொடுத்தது, யாரு, சல்மான் பாரிசி. அப்ப அல்லாஹ் வந்து இளைஞ்சிட்டா. அப்புறம் உங்களுக்கு ஓரளவு மக்கள் மதீனாவாசிகளுக்கு ஆட்சி அதிகாரம் செல்வங்களை கொடுத்த பிறகு ஒரு அம்ரு ஜுமுஹு என்று சொல்லக்கூடிய பெரிய வசதியாக, ரொம்ப வயசு வேறு யாருமே சொத்து பத்தி எக்கச்சக்கமா இருக்கு. அப்போ இவ்வளவு சொத்தை வச்சு நம்ம மௌத்தா போயிட்டா என்ன பிரயோஜனம், யாரும் நல்ல காரியங்களுக்கு செய்யுமே அப்படிங்கிறதுக்கு நபிக்கு வந்து கேட்கல. யாரும் சொல்லலாம், எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, நான் வந்து எனக்கு என்ன ஒரு பிள்ளை இருக்கு, அது கூட இல்லை, அதனால வந்து நான் என்ன செய்ய, யார் யாருக்கான கொடுக்கலாம். அப்போது நான் எஸ் அலுவலக மாதா யுன்ஃபிகூன், தூதரே உம்மிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், எது மாதா யுன்ஃபிகூன், யார் யாருக்கு நான் செலவழிக்கிறேன். நம்முடைய பணம் செல்வம் நம்முடையது, நான் விரும்பியபடி நாம் செய்யலாம். இன்னைக்கு அதான் செய்யலாம். என் மகளுக்கு நான் செய்யறப்பா, எனக்கு ஒரே மக, நான் 5 லட்சம் நான் 10 லட்சம் கூட நான் வெள்ளி செலவழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மக என்ன உனக்குனாப்பா, நான் செம்பாதியில செலவழிக்க. அட பாவி, பணத்துக்கு 2 கேள்வி இருக்கு தெரியுமா, எப்படி சேர்த்தா எப்படி செலவு செய்ய. செல்வத்திற்கு 2 கேள்விகள், வயது, இளமை, கல்வி, எல்லாம் ஒவ்வொரு கேள்வி. கல்வி தந்தோமே, அந்த கல்வி எப்படி பயன்படுத்த, உடல் ஆரோக்கியம், இந்த இளமையை எப்படி பயன்படுத்தின, பணத்துக்கு மாலின் எப்படி எப்படி சேர்த்தாய், சேர்க்கும் வழியும் சீராக இருக்க வேண்டும். நீ செலவழிக்க, என் பணம் தான் நினைச்ச முடியாது, நீ செலவழிக்கின்ற இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கு நான் செலவழிக்கிறேன், நான் யாரு செலவழிக்க போனேன். அடப்பா, இதா கேள்வி. ஒரு மூமினுக்கு இப்படி வரலாமா? செலவழி இல்லை, செலவழி வர்றாங்களா மக்களுக்கு, ஆளுக்கு ஒரு தங்க காசு கூப்பிட்டு வர்றாங்க இல்ல, நீ கூப்பிட்டு இல்லை, ஏன் அதிகமா ஆட்டம் போடுறேன், வர்றவங்களுக்கு கிஃப்ட் இல்லை, அது எதாப்பா மத கல்யாணத்துக்கு வந்து ஒவ்வொரு குறிப்பியா மனசு வருமா, வருமா சொல்லுங்க. ஒரே ஒரு 3-4 மணி நேரத்தினுடைய கூத்துகளுக்காக வேண்டி இவ்வளவு செலவழிக்கிறியப்பா, வர்றவங்களுக்கு கொடுப்பா. உனக்கு காசு பண்ண அதோடு சேர்த்து ஒரு 5 ஏழை குமரர்களை சேர்த்து நீ கட்டி கொடு, ஒரு 10-20 பிள்ளைகளை படிக்க வை, உயர் படிப்பு. எங்களா வழி இல்லையா? ஒரு 10 பேருக்கு உம்ராவுக்கு நீ அனுப்பி விடு. அதனால பாருங்க, யார் பாருங்க, அன்றைக்கு யாருக்கு செலவிட வேண்டும். பணம் இவர் பணம் தான், இவர் சம்பாதித்து தேடியதுதான். என்ன கேட்கிறாரு, மாதா யுன்ஃபிகூன் பேஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். யாரு? சஹாபா. பொதுவா இது வந்து அவங்க கேட்டாலும் எல்லாத்துக்கும், நமக்கு எல்லாருக்குமே குர்ஆன் வந்து ஒரு சாராரை பற்றி சொன்னாலும் கூட என்ன ஆயிடும், இந்த துன்பம் தொல்லைகள் எல்லாம் அவங்க மட்டுமல்ல, நமக்கு இது குர்ஆன் வந்து இன்னைக்கு வாழும் அற்புதம் தான். என்ன பொருள் தெரியுமா, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இது நம்மகிட்ட பேசுகிறது. குர்ஆன் பேசலையா? பேசுகிறது. குர்ஆன் யாரு? அல்லாஹ் பேசுகிறான். சும்மா இங்க பேசாம புரியுது, உம்மத்துக்கு ரொம்ப புரியுது சொல்றாங்க. என்னடா இருக்கணும், குல் தூதரே கூறும். யாருக்கு இவர் கேட்கிறாரு? நபிட்டு கேட்கிறார். நபிட்டு தானே கேட்க முடியும், எல்லாத்தையும் கேட்க முடியாது. சொல்றாரு, கேட்கிறாங்க. குல் தூதரே சொல்லும் கூறும், பேசுங்க என்று பேசுங்க.
தூதரே கூறும். என்னவா? மா அன்ஃபக்தும் மின் கைரின், நன்மையை நாடி நீங்கள் செலவு செய்வது. நன்மையை நன்மையை தான் வேணும். பணத்தை செலவழிச்சு நன்மை. அப்போ நன்மைக்காகத்தான், கயிறுக்காக என்ன செய்யணும் பணத்தை. இது கேட்கப்படக்கூடிய ஒன்று. நீங்க கேட்க ஞாபத்து, செல்வமும் ஒரு ஞாபத்து, பணம் காசுகள் ஒரு ஞாபத்து, வறுமை ஒரு ஞாபத்து, கஷ்டம் ஒரு ஞாபத்து. சொன்னாப்புல வாழ்வது ஒரு ஞாபத்து, மௌத்தா போறது ஒரு ஞாபத்து. சொன்ன பாருங்க, நன்மைக்காக வேண்டி நன்மையை நாடி நீங்கள் செலவு செய்யக்கூடிய யாருக்கு தெரியுமா இருக்கணும்? முதலா அலில் வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்கள். உங்களை பெற்றாங்களுக்கு, உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்களே, அவங்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? முதலாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான மிக முக்கியமான ஒரு கடமை. வலில் வாலிதையின் யாருக்கு கொடுக்கணும்? பெற்றவங்க. அதுக்காண்டி பெற்றவங்க என்ன, ஓ பொண்டாட்டி கொடுக்காத, ஓ பிள்ளை கொடுக்காத, ஓ அக்கா அப்படிலாம் பறிச்சுக்குவாங்க. அப்படி பெற்றவர்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பெற்றவங்க பிள்ளைகளை நிம்மதியா வாழ விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்றவங்க பிள்ளைங்க நமக்கு காசு இருக்குங்க, நம்ம பெற்றவங்க. இன்னைக்கு என்ன இன்னொருத்தவங்க வந்தாங்க இல்லை, மனைவி என்ற பேர்ல பிள்ளை வந்துட்டாங்க இல்லை, மாறட்டும். இன்னும் அழகா டைம்னால ரொம்ப நான் விருத்தி சொல்ல விரும்பல. இல்லை வாலிதை, வாலிதை தந்தை, வாலிதை தான் இருவர், அதாவது தந்தையும் தாய், தந்தையும் தாய். அப்புறம் யாருக்கு? பெற்றவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் யாருக்கு? வல் அக்ரபீன், உங்க நெருக்கமான உறவினர்கள். இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்துவங்க தெரியுமா உங்களுக்கு? செல்வங்களை பணத்தை எல்லாம் நீ சம்பாதிக்கிறப்பா, நீ கஷ்டப்படுற, நீ மட்டும் வச்சுக்க, நீ அனுபவி, உன்னை பெற்றவங்களுக்கும் கொடு. உறவு, நெருங்கிய உறவுக்காரர் கஷ்டப்பட்ட யார் நீண்ட ஆயுளோடும் வளமான வாழ்வோடும் வாழ வேண்டும் என்று யாருக்கு ஆசையோ அவர் தன்னுடைய உறவினர்களுக்கு அவர்கள் கொடுக்கட்டும், நெருங்கி இருக்கட்டும். நீண்ட ஆயுளும் செழுமையான வள வாழ்வும். அதான் சொல்றான், வல்ல அக்ரபீன், குறவாக ரொம்ப நெருக்கமானவர். நெருக்கமான யாரு? ரத்த சொந்த பந்தங்கள், உடல் வாய் ஜனங்கள் சொல்லுவாங்க இல்ல, உங்களுடைய செய்யக்கூடிய என்ன இருக்கணும், இதோட முடிச்சா இதுதான் உங்க உறவு. பெற்றவங்க, உங்க சொந்த பந்தங்கள் சொன்னால உங்க உறவு. அடுத்து என்ன? வல் எத்தாமா, எத்தாமாட்டா எத்தீம், எத்தீம் பொறுமை, எத்தாமான தன்மை, அனாதைகள், ஆதரவற்றவர்கள், தந்தை இல்லாதவர்கள், பெற்றோர் இல்லாதவர்கள், எத்தீம்கள். உங்களுடைய செல்வம் எப்படி இருக்கணும்? உங்க பெற்றவங்களுக்கு கொடுக்கணும், உங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து எத்தீம்கள். எத்தீமைகளை இந்த மண் உலகத்திலே பராமரிப்பவன் நானும் இவ்வாறு சொர்க்கத்தில் இணைந்திருப்போம். எங்க சொன்னது யாரு? இதைவிட மண் உலகத்திலே மிகச்சிறந்த வீடு எந்த வீட்டிலே அனாதைகள் எத்தீம்கள் ஆதரிக்கப்படுகின்றார்களோ அந்த வீடுதான் இந்த மண் உலகத்தில் பொன் வீடு. சொன்னவர்கள் யாரு? இதாங்க இஸ்லாம் என்பது. பாருங்க, ஒரு சுயநல மார்க்கம் இல்ல. அவன் வாழ்ந்துட்டு போட்டும், அவன் பொண்டாட்டிக்குள்ள சொந்தங்கள போட்டுக்கிட்டும் இல்ல. என்னையும் சமூகம் சார்ந்த அந்த கவலைகள், அந்த பொறுப்புணர்ச்சிகள் வேண்டும். அதை குரான் வல் ஏத்தாமா. அடுத்து என்ன? அதோட முடியுமா? வல் மசாக்கீன், மிஸ்கீன், ஏழை எளியவர்கள். உங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து கேட்காம இருப்பாங்க. அவங்களை வந்து கண்டு இடம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணும். சும்மா அங்கங்க வந்துட்டு போய் கையேந்திக்கிட்டு யாசிப்பு தானே. அவன் மட்டுமல்ல மிஸ்கீன், கண்ணியமான முறையிலே தன்னுடைய வறுமைகளை, தன் சிரமங்களை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளாலே அடக்கி வைத்துக் கொண்டிருக்க அவனை இனம் கண்டு என்ன செய்யணும்? அந்த குடும்பங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? உலகத்தில் நம்ம காசு பண்ண நமக்கு என்ன? நமக்கு கூட்டுமா?
அல்லாஹ் அந்த நீதி ஆட்சியில் தானே, நீதியாளர் தானே. அவன் எதுக்கு ஒருத்தருக்கு சில பேர் காசு தரான், பணத்தை தரான், சில பேர் கஷ்டப்படுறான், என்ன இருந்தான் அந்த காசு கொடுக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறான்னு என்ன செய்யறான், அவனை சோதிக்கிறான். ஆனா இல்லாதவன் இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்படாம பொறுமையா இருக்கிறான் என்ன செய்யறான், வறுமையிலே வாடுகின்ற மனிதர்களையும் சோதிக்கிறான். அடுத்து வழிபோக்குகள், பாதையில் மக்கள் ஊர்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும். அவர் சஃபர்ல வந்துட்டாரு, பயணத்துல வந்துட்டாருன்னா அவங்க பற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி போது பார்த்தீங்களா பாருங்க. தன் பெற்றோர், உறவினர்கள், வழிபோக்கு, வெளியில் காவல், அருமையான இந்த ஒன்றை பற்றி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மணி நேரம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். இப்படி எப்ப இத்தனை பேருக்கு அவன் சொல்லிட்டு அதுக்கு நல்லா எப்படிப்பட்ட பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க. நன்மையை நாடிங்கள், கைராத்துகள், தர்மம், இதெல்லாம் ஜக்காத்துல கட்டுப்பட்டதில்லை, புரிஞ்சுக்கணும். ஜக்காத் அல்ல, ஜக்காத் வந்து கட்டாய கடமை, இது சதகா, இது நேர்மிச்ச உபரியானது. தர்மங்கள் என்ன, சரி ஜக்காத்து கொடுக்கறாங்க என்ன, அது ஜக்காத் கண்டிப்பா எல்லாத்தையும் என்ன செய்யணும், கண்டிப்பா கொடுத்தாகணும். இது வந்து சதகா, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. செய்கின்ற தர்மம், தான தர்மம் என்ன செய்யும், அல்லாஹ் கதிர்களையே மாற்றும், உங்களுக்கு வருகின்ற பலா முசீபத்துகளை போக்கும். தர்மம் இஸ்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகள் நமக்குள்ளாக நம்ம பேசுறது கிடையாது, அடுத்த மனுஷன் சொல்றது கிடையாது. முஸ்லீம்கள பெரிய தீவிரவாதிகள், அவன் சும்மா தாமராணி போட்டுக்கிட்டு பெரிய இதை கேட்டுக்கிட்டு இல்லை அப்படி இல்லை தாமராணி போட்டு இப்படி வர்றான் அப்படிதான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி பேசு பார்த்தீங்கன்னா, உலகத்துல யாரும் எந்த வள்ளுவரும் சொல்லாதே, எந்த ஞானிகளும் பேசாதே, எந்த விதமான சித்தர்களும் இன்ன பிற ஞானிகளும் அரிஸ்டாட்டில்களும் பிளோட்டோக்களும் சாக்ரடீஸ்களும் சொல்லாது அறிவு ஞான கருத்து கருவூலங்களில் மனித வாழ்வியலுக்கு ஏற்ற செய்திகளில் வாழும் அற்புதம் வான்வரை கூறுவார். சொல்லுங்க, வாழும் அற்புதம். இன்னைக்கு கூட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அற்புதம். தாஜ்மஹால் அற்புதம், பிரமிட்டூர் அற்புதம், சாய்ந்த கோபுரம் அற்புதம், அற்புதம் கண் சும்மா. ஆனால் உண்மையிலேயே வாழ்கின்ற அற்புதம், அறிவார்ந்த மோசஸ் தன் கைத்தடியை தூக்கி போட்டார், பாம்பாக மாறியது. கையை பாக்கெட்டு எடுத்தார், சுழித்தது. ஈசா பிறவி குருடனை பார்வை வர வைத்தார், அது அற்புதம், அதிசயம். இன்னைக்கு முடியுமா? அது கோப்பாலை முடியுமா? புத்தர்களாலே முடியுமா? சொல்லுங்கள். இன்னைக்கு கூட நான் போட்டு காட்டுறோம். அது சொன்னாங்க மோஜிசாத்தி அல் குர்ஆன். எத்தனையோ அற்புதம் இருக்குது, ஆனா என்னுடைய அற்புதம் எது சொல்லுங்க? மோஜிசாத்தி அல் குர்ஆன். மோஜிசாத்தி அல் குர்ஆன் ஒரு ஹதீஸ் இருக்கு, மோஜிசாத்தி அல் குர்ஆன். அதனால வாழ்கின்ற இன்னைக்கு கூட நினைச்சு முடியும். எங்க சேலஞ்ச் பண்ணுதுல, எங்க இதை போல இது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இதை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா, ஒரு 10 ஆயத்தை கொண்டு வாப்போம். இன்னைக்கு முடியுதா? இன்னைக்கு வர அரபு மொழியிலே புலமைகளும் அறிவிஞான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள், மொழியியல் வல்லுநர்கள். அவங்களால கூட இந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத்து மாதிரியாக கொண்டு வர முடியுதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு கொண்டு வரலையே, அதான் அதிக சொல்ல நினைச்சுட்டான். என்னைக்குமே கொண்டு வர முடியாது. இந்த ஒண்ணுக்கு மட்டும் இந்த சேலஞ்சை ஏற்றி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே அல்லாஹ் சொல்ற மாதிரி சொல்லி முடிக்கலாம். நன்மையின் அடிப்படையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எந்த நன்மைகள் செய்தாலும் இன்னல்லாஹ பிஹி அலீம், இன்னல்லாஹ பிஹி அலீம், அதை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். அடியார்கள் செய்கின்ற எந்த ஒரு அமலையும், ஒரு சின்ன விஷயம், ஒரு ஏழைக்கு ஒரு பேரிச்சை கொடுத்து கொடுத்தாங்க,
ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தா கூட, ஒரு பேனா வாங்கி கொடுத்தா கூட யாருக்கு தெரியும்? பார்த்தீங்களா இன்னைக்கு சகோதரிகள் 2 பேர் பார்த்தீங்களா? இது ஒரு இது வந்து ஒரு ஹதியா மாதிரி, ஒரு தர்ம மாதிரி. இதுக்கு நன்மை இருக்கு. அன்பளிப்பு, தஹாது தஹாபு, ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அன்பு வளரும். கொடுக்கிற மனசு வேணுங்க. சில பேர் பாருங்க, எல்லா வச்சிருப்பாங்க, கொடுக்கிற மனசு இருக்குமா? இருக்கவே இருக்காது. கொடுக்கிற மனசு நீங்க பாருங்களேன். கொடுக்கின்ற மனசு, வழங்குகின்ற உள்ளம், அது இறைவனுடைய உள்ளம். கொடுக்கிற மனசு இருக்கணும். மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இறக்கப்படுங்கள், விண்ணில் இருக்கின்ற இறைவன் உங்கள் மீது அருள் புரிவார். அப்போ இஸ்லாம் பாருங்க, இப்படி ஒரு ஆயத்தில் குர்ஆனுக்கு தத்துவங்கள் இருந்தார், அறிவு ஞானங்கள். அதனால இந்த உண்மைகளையும் அல்லாஹ் சொல்லி எப்படி சொன்னா, இதெல்லாம் சொல்லி போட்டு நீங்க யாருக்கு செலவு செஞ்சாலும் உங்களுடைய பெற்றவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், அதுக்காக உங்களை நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு செஞ்சுக்கணும். சாப்பிடாம, தான் சரியா ட்ரெஸ் பண்ணிக்கலாம, தன்னை அழகுபடுத்தாம, இது பங்கல பரதேசி மாதிரி இருந்தா முடியுமா? ஒரு கோடல் பார்த்து பெரியவர் பங்கல பறையா இருக்க, இந்தப்பா இவருக்கு எல்லாம் கொடுங்கப்பா. யார் சொன்னது? நபி. கொடுக்க என்ன யாரும் சொல்லல, என்ன கொடுக்க போறீங்க? இல்லப்பா நீ தோற்று, என்ன நானே பெரிய பணக்காரன். யார் நானு? அவர் என்ன சொல்றாரு? அது எனக்கு தர போறீங்களா? பணக்காரன் தானே, பணத்தில் நீ அடைக்கிற ஆணையையும் உன்னுடைய தோற்றத்தையும் காட்டுறான். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இந்த ஞாபகத்துகளை உன்னுடைய உடையிலும் உன் வெளி தோற்றத்தை பெருமையாக பெருமை அளிப்பது. அதான் ட்ரெஸ் பண்ணிக்க, நல்லா சாப்பிட்டு அந்த கம்பீரமாகி, இன்னல்லாஹ ஜமாலும் ஜமீலும் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் ரொம்ப அழகானவன், அழகை விரும்புகிறான். சும்மா பங்கரையா பரதேசியா பங்கை பராரியாக இருப்பதை கண்டிப்பா ஒரு முஸ்லிம் அப்படி கம்பீரமா இருக்கணும். வயசை பத்தி கவலைப்படாத, வயசுக்கு நமக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிம் அதாவது புது ஜீனத்துக்கு பள்ளிவாசலுக்கு போகும்போது நீங்க அழகரிச்சுட்டு போங்க, அழகா போங்க. சொல்லுங்க பத்தியில ஏன் வயசு கிடைக்காத பேசுறாங்க? வயசுக்கு நமக்கு என்ன இருக்கு? வயசு அவன் அனுப்பிச்சிருக்கான், கூப்பிடும் போது என்ன செய்யணும்? வரமாட்டேன்னு சொன்னா முடியுமா? விடுவானா? விட மாட்டான். அவர்கள் படிக்க மாட்டான். அதனால அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டா பாருங்க, இன்னல்லாஹ பிஹி அலீம். நிச்சயமா இன்னல்லாஹ் என்ன? நிச்சயமாக அல்லாஹ் அறியார். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியங்களை பேசுகின்ற எனக்கு உங்களுக்கு தர வேண்டும். ரப்புல் எல்லா நிலையிலும் உடைய மார்க்க நெறிகளை, குறிப்பாக குர்ஆனுடைய அந்த அறிவு ஞான கருத்து கருவுகளை செய்யாவும். ரப்புல் ஆலமீன் அறிவுகளை படைத்தவனே உன்னுடைய கலாமை பேசி நாங்கள் விழித்திருக்கிறோம். என் மக்கள் கேட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் நான் வரக்கத்தை பாக்கியங்கள் அவங்களுக்கு எனக்கு முடியும். கவலைகளை போக்கியாளா, சோகங்களை நீக்கியாளா, சங்கியாக்கியாளா, திடீரில் ஏற்பட்ட மௌத்திலிருந்து எல்லா பார்த்து வளமான பிள்ளைகளுக்கெல்லாம் நிம்மதியும் அறிவும் ஞானம் பிரச்சனைகளுக்கு தெரியாதா, உள்ளங்களில் உடைய ஒளிரை பாய்ச்சியாவா, எங்கள் நிம்மதியான ஆரோக்கியமான ஆசியத்தான வாழ்க்கை கூடியாவா, உன்னை எல்லாம் யாரும் இல்லையாவா, திடீரென்று ஏற்படுகின்ற மௌத்திலிருந்து பாதுகாத்து இம்மையிலும் அழகான வாழ்க்கை, ஆசிரியத்திலும் அருமையான வாழ்க்கை கூடியாவா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. السلام عليكم.